வணக்கம் அனைவருக்கும் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் நாங்கள் உற்பத்தி தொகுதியை பற்றி பேசப் போகிறோம். இல் உற்பத்தி தொகுதி சேர்க்கப்பட்டுள்ளது. இதில் பொருள் பட்டியல், உற்பத்தி, சேர்த்தல், பிரித்தல் மற்றும் முழுமையான உற்பத்தி ஓட்டம் மேலாண்மை தொடர்பான பல்வேறு அம்சங்கள் உள்ளன. உற்பத்தி தொகுதியின் அம்சங்களை ஆராயும் முன் நிறுவையில் சில அமைப்புகளை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும். நிறுவையில் இன்வென்ட்ரிக்கு செல்லவும். இன்வென்ட்ரிக்குள் இரண்டு முக்கியமான விருப்பங்கள் உள்ளன. அவை இஷ்யூ டு ப்ரொடக்ஷன் ஃப்ளோ மற்றும் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் என்பவை. இவை கட்டாயம் அமைக்கப்பட வேண்டும். முதலில் இஷ்யூ டு ப்ரொடக்ஷன் ஃப்ளோ பற்றி பேசலாம். இந்த அமைப்பில் இரண்டு விருப்பங்கள் உள்ளன. அவை கன்சம்ப்ஷன் மற்றும் ஃப்ளோ டிரான்ஸ்ஃபர். கன்சம்ப்ஷன் என்றால் நீங்கள் எந்த நேரத்தில் ஒரு பொருளை உற்பத்தி தரத்திற்கு அனுப்பினாலும் அந்த பொருளின் பங்கு தானாகவே குறைக்கப்படும். மற்றொரு பக்கம், பொருட்கள் ஏற்கனவே உங்களிடத்தில் இருப்பதால் பங்கு உடனடியாக குறைய வேண்டாம் என்று நினைத்தால் ஃப்ளோ டிரான்ஸ்ஃபர் என்பதை தேர்வு செய்யலாம். இரண்டாவது அமைப்பு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஆகும். இதில் இரண்டு முறைகள் உள்ளன. அவை கேஷ் பேஸ்ட் மற்றும் பாம் பேஸ்ட் செயல்முறைகள். இந்த அமைப்புகளை நீங்கள் முடித்ததும் அவற்றை சேமிக்க மறக்க வேண்டாம். இப்போது உற்பத்தி தொகுதிக்கு செல்லலாம். முதல் விருப்பம் பில் ஆஃப் மெட்டீரியல் ஆகும். பில் ஆஃப் மெட்டீரியல் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு தயாரிப்பு பொருட்களை உருவாக்க தேவையான மூலப்பொருட்கள் பற்றிய தகவல்களை கொண்டுள்ளது. அடிப்படையில் நீங்கள் செய்ய வேண்டியது விவரத்தை வழங்குவது, உங்கள் தயாரிப்பு பொருளை தேர்வு செய்வது மற்றும் அடிப்படை அளவை குறிப்பிடுவதுதான். உதாரணமாக, ஒரு தயாரிப்பு பொருளின் ஒரு யூனிட் தயாரிக்கிறீர்கள் என்றால் அந்த ஒரு யூனிட் தயாரிக்க எவ்வளவு மூலப்பொருள் தேவை என்பதை வரையறுக்க வேண்டும். இதேபோல் ஏற்கனவே உள்ள பில் ஆஃப் மெட்டீரியல் பாம் இலிருந்து நகலெடுக்கவும் ஒரு விருப்பம் உள்ளது. நீங்கள் பைப்ராடக்ட்கள் மற்றும் அவற்றின் அளவுகளையும் வரையறுக்கலாம். பைப்ராடக்ட்கள் என்பது உற்பத்தி செய்யும் போது உருவாகும் கழிவுகள் அல்லது வீணான பொருட்களை குறிக்கின்றன. நீங்கள் ஒரு பாம் உருவாக்கும் போது பைப்ராடக்ட் பொருட்களையும் குறிப்பிடலாம். இதனால் உற்பத்தி அல்லது அசெம்பிளிங் செய்யும் போது அந்த பொருட்களின் கையிருப்பு தானாகவே அதிகரிக்கப்படும். அடுத்து, அடிப்படை அளவுக்கான மேலதிக செலவுகளையும் நீங்கள் உள்ளிடலாம். உதாரணமாக, ஒரு யூனிட் தயாரிக்க 100 ரூபாய் செலவு ஆகும் என்றால் அந்த தொகையை இங்கே நீங்கள் உள்ளிடலாம். இதனால் உற்பத்தி அல்லது அசெம்பிளிங் செய்யும் போது செலவு தானாகவே கணக்கிடப்படும். அதற்கு பிறகு முடிக்கப்பட்ட பொருளின் அடிப்படை அளவை தயாரிக்க தேவையான அனைத்து மூலப்பொருட்களையும் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். மேலும் இந்த கிருடி உங்கள் தேவைகளுக்கு ஏற்ப தனிப்பயனாக்கலாம். இந்த தொகுதியில் 5 தனிப்பயன் புலங்களை உருவாக்கும் விருப்பத்தையும் நாங்கள் வழங்கியுள்ளோம். அவற்றை உங்கள் தேவைக்கேற்ப அமைக்கலாம். இப்போது சேமி என்பதை கிளிக் செய்யவும். நீங்கள் இதுவரை உருவாக்கிய அனைத்து பாம் பட்டியலையும் பார்க்கலாம். இங்கு 2 நெடுவரிசைகள் உள்ளன. ஒன்று இன் விளக்கம் அல்லது பெயருக்காகவும் மற்றொன்று முடிக்கப்பட்ட பொருளின் பெயருக்காகவும் உள்ளது. இந்த பட்டியலை நீங்கள் எக்ஸெல் ஏற்றுமதி செய்யும் விருப்பமும் உங்களுக்கு உள்ளது. உங்கள் உற்பத்தி குழுவுடன் பாம் விவரங்களை பகிர விரும்பினால் நீங்கள் நேரடியாக கணினி அமைப்பிலிருந்து அச்சிடலாம். இப்போது இரண்டாவது விருப்பமான உற்பத்தி அசெம்பிளிங்கிற்கு செல்லலாம். உற்பத்தி அசெம்பிளிங் தொகுதியில் கிளை, உற்பத்தி மாடி, குறிப்பு எண் மற்றும் குறிப்பு தேதி ஆகியவற்றை தேர்வு செய்யும் விருப்பங்களை நீங்கள் காணலாம். நீங்கள் விற்பனை ஆர்டர் பொருளையும் தேர்வு செய்ய வேண்டும். ஒரு வாடிக்கையாளரிடமிருந்து நீங்கள் ஒரு ஆர்டர் பெற்றிருந்தால் அந்த முடிக்கப்பட்ட பொருளுக்கான தொடர்புடைய விற்பனை ஆர்டரை தேர்வு செய்யலாம். அடுத்ததாக, நீங்கள் பொருள் பட்டியலை பாம் தேர்வு செய்ய வேண்டும். நீங்கள் முடிக்கப்பட்ட பொருளை தேர்வு செய்தவுடன் அந்த பொருளுடன் தொடர்புடைய கலை அமைப்பு தானாகவே எடுத்து ஒரு கீழ் தோன்றும் பட்டியலில் காட்டும். பிறகு நீங்கள் தொகுதி அளவை உள்ளிட வேண்டும். அதாவது, இந்த உற்பத்தி சுற்றில் நீங்கள் தயாரிக்கும் அல்லது தயாரிக்க திட்டமிட்டுள்ள முடிக்கப்பட்ட பொருளின் அளவு. தேவையான விவரங்களை நீங்கள் தேர்வு செய்த பிறகு கெட் ஆழம் கன்சம்ப்ஷன் என்பதை கிளிக் செய்ய போதும்.
இந்த செயல்பாடு பொருள் பட்டியலில் பாம் வரையறுக்கப்பட்ட அனைத்து தகவல்களையும் மூலப்பொருள் விவரங்கள், மேலதிக செலவுகள் மற்றும் துணை உற்பத்தி பொருட்கள் உட்பட தானாகவே எடுத்து வரும். மூலப்பொருட்கள் எடுக்கப்பட்ட பிறகு மொத்த மேலதிக செலவுகள், முடிக்கப்பட்ட பொருட்களின் அளவு மற்றும் ஒவ்வொரு யூனிட்டிற்கும் முடிக்கப்பட்ட செலவு ஆகியவற்றை நீங்கள் பார்க்க முடியும். இது உற்பத்தி நேரத்தில் முடிக்கப்பட்ட பொருளின் செலவை புரிந்து கொள்ள உதவுகிறது. இதனால் உங்கள் குழுவிற்கு உற்பத்தி செலவுகளை கண்காணிக்கவும் பகுப்பாய்வு செய்யவும் எளிதாகிறது. இங்கே ஒரு இணைப்பு பொருள் அட்டாச்மெண்ட் ஆப்ஷன் கூட வழங்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு ஆதார ஆவணங்களை இணைக்க வேண்டிய அவசியம் இருந்தால் இந்த வசதியை பயன்படுத்தி அதை செய்யலாம். மேலும் நாங்கள் 5 தனிப்பயன் புலங்களை கஸ்டமைசபிள் ஃபீல்ட்ஸ் வழங்கியுள்ளோம். உங்கள் செயல்பாட்டு தேவைகளுக்கு ஏற்ப உற்பத்தி அசெம்பிளிங் வவுச்சரை உருவாக்கும் போது கூடுதல் தகவல்களை பதிவு செய்ய இதை பயன்படுத்தலாம். அதே வவுச்சர் திரையில் வவுச்சர் கட்டமைப்பு விருப்பத்தையும் காணலாம். இதன் மூலம் வவுச்சர் தொடரை அமைக்கவும், அறிவிப்பு விவரங்களை அமைக்கவும், அங்கீகார பணிப்பாய்வு நிர்வகிக்கவும் முடியும். இந்த பகுதி வவுச்சர் கட்டமைப்பு என அழைக்கப்படுகிறது. மேலும் இது உங்கள் உள்நாட்டு செயல்முறைகளுக்கு ஏற்ப தனிப்பயன் விருப்பங்களை கொண்டுள்ளது. அளவைடம் டைப் அமைப்பு. நீங்கள் எந்த பொருட்களை அனுமதிக்க விரும்புகிறீர்களோ அவற்றை வரையறுக்கலாம். அதனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் வகைகள் பொருள் தேர்வு சாளரத்தில் தோன்றும். ஐட்டம் லிஸ்ட் விருப்பம். ப்ரொடக்ஷன் லிங்க் வித் அமைப்பும் இது உற்பத்தியை எந்த ஒரு வவுச்சருடன் இணைக்கவும் உதவுகிறது. முன்னதாக நம்பரிங் விருப்பம் உங்கள் தேவைகளுக்கு ஏற்ப வவுச்சர் தொடரை அமைக்க அனுமதிக்கிறது. நோட்டிபிகேஷன் விருப்பமும் உள்ளது. உங்கள் ஊழியர்கள், உற்பத்தி மேலாளர்கள், மூத்த மேலாளர்கள் அல்லது பிற பங்குதாரர்களுக்கு அறிவிப்புகளை அனுப்ப விரும்பினால் இந்த அமைப்புகளை இயக்கலாம். நாங்கள் 3 வகையான தொடர்பு முறைகளை வழங்குகிறோம்: மின்னஞ்சல், SMS மற்றும் வாட்ஸ்அப். இவை அனைத்தையும் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அமைக்கலாம். அனுமதி மேலாண்மை அப்ரூவல் மேனேஜ்மெண்ட் செயல்பாடும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளது. இது மேக்கர் செக்கர் மேக்கர் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது. உள்ளீட்டை உருவாக்கும் நபர் மேக்கர் எனப்படுகிறார். அவர் அதை சமர்ப்பித்த பிறகு மற்றொரு நபர் செக்கர் எனப்படுபவர் அதை அங்கீகரிக்க வேண்டும். அந்த உள்ளீடு உங்கள் கணக்குகளில் பிரதிபலிக்கும் வரை அது அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதுவரை அது நிலைமையில் இருக்கும். இப்போது அடுத்த விருப்பமான டிஸ்அசெம்பிளி பற்றி பார்க்கலாம். முடிந்த தயாரிப்பை மீண்டும் பிரிக்க வேண்டிய நேரத்தில் டிஸ்அசெம்பிளி பயன்படுத்தப்படுகிறது. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நாம் ஒரு தயாரிப்பை உருவாக்கி இருக்கிறோம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உதாரணத்திற்கு ஒரு மொபைல் போன். அதில் பேட்டரி மற்றும் பிற கூறுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. தயாரிப்பு நேரத்தில் இந்த பகுதிகளை ஒன்றாக சேர்த்து இறுதி தயாரிப்பை உருவாக்குகிறோம். ஆனால் ஆர்டர் ரத்து செய்யப்படுகிறதா அல்லது நீங்கள் தயாரிப்பை தொடர விரும்பவில்லை என்றால் டிஸ்அசெம்பிளி விருப்பத்தை பயன்படுத்தி அந்த செயல்முறையை மீண்டும் மாற்றலாம். டிஸ்அசெம்பிள் செய்வதால் மூலப்பொருட்களின் பங்கு அதிகரிக்கும் மற்றும் இறுதி தயாரிப்பின் பங்கு குறையும். இந்த செயல்முறையில் தயாரிப்பு அசெம்பிளிங் மாடியூலில் பயன்படுத்தப்படும் வவுச்சர் வடிவமைப்பே விருப்பங்களுடன் பயன்படுத்தப்படுகிறது. முக்கியமான வேறுபாடு என்னவென்றால் டிஸ்அசெம்பிள் செய்வது மூலப்பொருட்களின் அளவை அதிகரித்து தயாரிப்பு பொருட்களின் அளவை குறைக்கும். மற்ற மாடியூல்களில் போலவே இங்கு கூட வவுச்சர் கட்டமைப்பு விருப்பம் உள்ளது. இதன் மூலம் நீங்கள் என்றிடும் அறிவிப்புகளும் ஒப்புதல்களும் மற்றும் பலவற்றையும் தனிப்பயனாக்கலாம். மேலும் இந்த மாடியூலில் பல்வேறு அம்சங்களும் உள்ளன. ஒரு பதிவை நகலெடுக்கலாம், நீக்கலாம், ரத்து செய்யலாம் மற்றும் ரத்து செய்யப்பட்ட பதிவை மீட்டெடுக்கலாம். நீங்கள் இதுவரை உருவாக்கிய அனைத்து பதிவுகளையும் பார்க்க ஓப்பன் பட்டனை பயன்படுத்தலாம். கிளிக் செய்தால் ஒரு பாப்அப் விண்டோ வரும். இதில் நீங்கள் பொருள், கிளை மற்றும் தேதி வரம்பு ஆகியவற்றின் அடிப்படையில் பதிவுகளை வடிகட்டலாம். இதனால் குறிப்பிட்ட பதிவுகளை விரைவாக கண்டுபிடிக்க முடியும். உங்கள் தயாரிப்பை தயாரிப்பு தரத்தின் அடிப்படையில் நிர்வகிக்க விரும்பினால்
ப்ரொடக்ஷன் இலிருந்து இஷ்யூ ரிக்வெஸ்ட் போன்ற கூடுதல் விருப்பங்களை பயன்படுத்தலாம். இந்த வவுச்சர் உங்களிடம் ஒரு தயாரிப்பு குழுவும் சரியான தயாரிப்பு தள அமைப்பும் இருந்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது தயாரிப்பு தரத்திலிருந்து கையிருப்பு அல்லது அனுப்பும் குழுவிற்கு மூலப்பொருள் கோரிக்கை செயல்முறையை எளிமைப்படுத்த உதவுகிறது. ப்ரொடக்ஷன் இலிருந்து இஷ்யூ ரிக்வெஸ்ட் வவுச்சர் தினசரி மூலப்பொருட்கள் கோரிக்கையை விடும் குழுக்களுக்கு மிகவும் முக்கியமானது. இந்த வவுச்சரை பயன்படுத்தி தயாரிப்பு குழு அனுப்பும் குழு அல்லது கையிருப்பு குழுவிற்கு ஒரு அதிகாரப்பூர்வ கோரிக்கையை அனுப்ப முடியும். இந்த வவுச்சரில் தயாரிப்பு குழு கிளையை தேர்வு செய்யும், ஒரு குறிப்பு எண்ணை உள்ளிடும், கோரிக்கை தேதியை தேர்வு செய்யும், பல தயாரிப்பு தளங்கள் இருந்தால் தயாரிப்பு தரத்தை தேர்வு செய்யும், முடிக்கப்பட்ட பொருளை தேர்வு செய்யும், பில் ஆஃபை தேர்வு செய்யும், பேட்ச் அளவை உள்ளிடும். மூலப்பொருள் பட்டியலை பெற கெட் ஆர்எம் ரிக்வயர்ட் என்பதை கிளிக் செய்யவும். பின்னர் எளிதாக சேவ் என்பதை கிளிக் செய்து பதிவை முடிக்கலாம். இந்த வவுச்சர் தயாரிப்பு தரத்திலிருந்து அனுப்பும் அல்லது கையிருப்பு குழுவிற்கு அதிகாரப்பூர்வமான மூலப்பொருள் கோரிக்கையாக செயல்படுகிறது. மேலும் அதே பதிவுக்குள் கோரிக்கையை திறம்பட நிர்வகிக்க பல பயனுள்ள விருப்பங்கள் உள்ளன. இப்போது கோரிக்கையை பெறும் நபருக்கு தயாரிப்பு தளத்திற்கு பொருட்களை வழங்கும் உரிமைகள் இருக்க வேண்டும். இந்த வவுச்சரில் எவரும் தினசரி போல் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் ரிக்வெஸ்ட் விருப்பத்தை பயன்படுத்தி கோரிக்கைகளை சரிபார்க்கும் வசதியே ஒரு அம்சமாக நாங்கள் வழங்கியுள்ளோம். அதனால் தினசரி உரிய உரிமைகள் உள்ள நபர் அந்த கோரிக்கையை செயல்படுத்த முடியும். நீங்கள் போல் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் ரிக்வெஸ்ட் என்பதை கிளிக் செய்தால் போதும், இன்று பெறப்பட்ட அனைத்து நிலுவை கோரிக்கைகளையும் அமைப்பு தானாகவே காட்டும். உதாரணமாக, யாராவது எக்ஸ் பொருளுக்காக 100 யூனிட்கள் கோரிக்கை பெற்றால், ஆனால் அவர்களிடம் 80 யூனிட்கள் இருந்தால், அவர்கள் எளிதாக அளவு புலத்தில் 80 என்று உள்ளிட்டு சேமிக்கலாம். அமைப்பு அந்த கோரிக்கைக்கு எதிராக 80 யூனிட்களை வழங்கும், மீதமுள்ள 20 யூனிட்கள் நிலுவையில் என குறிக்கப்படும். இப்போது அதே வவுச்சரை பற்றி பேசலாம். இது மெட்டீரியல் ரிசீவ் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் ஃப்ளோர் என்ற பகுதியில் உற்பத்தி தர பதிவுகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக, நான் என் உற்பத்தி குழுவிற்கு மூலப்பொருட்களை வழங்கி அவர்கள் முடிக்கப்பட்ட பொருட்களை திரும்ப வழங்கினால் அந்த வரவினை பதிவு செய்ய இந்த வவுச்சரை பயன்படுத்தலாம். இந்த சூழலில் போல் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் இஷ்யூ என்ற விருப்பத்தை வழங்கியுள்ளோம். இது பெற்றோர் ஆவணம் அல்லது பெற்றோர் வவுச்சரை குறிக்கிறது. நீங்கள் போல் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் இஷ்யூ என்பதை கிளிக் செய்தால் போதும், உற்பத்தி தளம் பொருளை தேர்வு செய்ய முடியும். எந்தவொரு மூலப்பொருளும் பயன்படுத்தப்பட்டிருந்தால் அதை நீங்கள் கிடைக்கும் விருப்பங்களில் இருந்து பார்க்கவும் தேர்வு செய்யவும் முடியும். நான் இதை ஒரு உதாரணம் மூலம் உங்களுக்கு காட்டுகிறேன். இந்த சாளரம் பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருட்களின் விவரங்களை காட்டுகிறது. அதனால் உற்பத்தி தரத்திலிருந்து பொருட்களை பெறும் நபரும் இங்கே பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருட்களை குறிப்பிடலாம். மேலும் அதே வவுச்சரில் போல் ஃப்ரம் பாம் என்ற விருப்பத்தையும் வழங்கியுள்ளோம். ஒரு முடிக்கப்பட்ட பொருளில் பல கூறுகள் இருந்தால் ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக தேர்வு செய்ய வேண்டிய அவசியமில்லை. போல் ஃப்ரம் பாம் என்பதை கிளிக் செய்தால் அமைப்பு கூறுகளை தானாகவே நிரப்பிவிடும். அந்த இடத்தில் நாம் தேர்வு செய்த பொருள், அதாவது முடிக்கப்பட்ட தயாரிப்பு. இந்த தயாரிப்புக்கு எதிராக எந்தெந்த பில் ஆப் மெட்டீரியல் மூலப்பொருட்கள் உள்ளனவோ அவை தானாகவே அங்கே கொண்டு வரப்படும். இதேபோல் இணைப்புகள் மற்றும் பிற புலங்களுக்கு தேவையான விருப்பங்களும் இங்கே உள்ளது. இப்போது அதை சேமிக்கவும். இதுவே உங்கள் உற்பத்தி தள வாரியாக உற்பத்தியை நிர்வகிக்க உதவும் முறை. அதே பதிவில் சில கூடுதல் விருப்பங்களையும் வழங்கியுள்ளோம். நான் விளக்குகிறேன். வாட்ச் கன்ஃபிகரேஷன். நீங்கள் இந்த குறிப்பிட்ட கிருத்தை உங்கள் தேவைக்கேற்ப பத்திகளை தனிப்பயனாக்கலாம். நீங்கள் எந்த பத்தியை சேர்க்க வேண்டுமோ அல்லது நீக்க வேண்டுமோ இந்த சூஸ் காலம் விருப்பத்தை பயன்படுத்தலாம். மேலும் காபி பேஸ்ட் விருப்பமும் அங்கே உள்ளது. இரட்டை நகலெடுத்து ஒட்டவும்.
நீங்கள் எந்த வவுச்சரிலிருந்தும் எந்த தரவையும் நகலெடுக்க விரும்பினால் அதை இங்கே எளிதாக ஒட்டலாம். டிஓக்யூ விருப்பமும் இங்கே உள்ளது. நீங்கள் சில விவரங்களை உருவாக்க வேண்டுமா அல்லது நிர்வகிக்க வேண்டுமா என்றால் பல பாண்டுகளை உருவாக்கலாம். சரி, இப்போது உற்பத்தி தொகுதியில் முந்திரி தொழிலில் இருப்பவர்களுக்கு உதாரணமாக முந்திரி உற்பத்தி, முந்திரி திட்டமிடல் மற்றும் அவர்கள் பராமரிக்க வேண்டிய அனைத்திற்கும் தனி தொகுதி வழங்கப்பட்டுள்ளது. அதற்காக நாங்கள் தனி விருப்பத்தை வழங்கியுள்ளோம். இந்த விருப்பத்திற்கு நீங்கள் இன்வென்ட்ரியில் உள்ள கம்பெனிக்கு செல்ல வேண்டும். இன்வென்ட்ரியில் உற்பத்தி செயல்முறை கேஷு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துங்கள். சரி, அங்கே அமைத்து சேமித்தால் கேஷு ப்ராசஸிங் என்ற பெயரில் நிறைய விருப்பங்கள் செயல்படுத்தப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். கேஷுவில் திட்டமிடல், கொதித்தல், வெட்டுதல், ஈரப்பதம், தோல் உரித்தல் மற்றும் நானோ தரப்படுத்தல் ஆகிய விருப்பங்களை நாங்கள் வழங்கியுள்ளோம் என்பதை நீங்கள் காணலாம். சரி, முதல் விருப்பம் கேஷு ப்ரொடக்ஷன் பிளானிங் ஆகும். இந்த விருப்பத்தில் அனைத்து விருப்பங்களும் கிடைக்கின்றன என்பதை நீங்கள் காணலாம். கேஷு திட்டமிடும் நேரத்தில் நீங்கள் எந்த வகையான பதிவுகளை பராமரிக்க விரும்புகிறீர்கள் என்பதை தீர்மானிக்க வேண்டும். இங்கே நீங்கள் காணலாம் கிளை, பொருள், லாட் எண், கட்சி, மூல நாடு, திட்டமிடப்பட்ட அளவு, வெட்டும் பிரிவு துண்டுகள், தோல் உரிக்கும் பிரிவு துண்டுகள் எல்லாம் இங்கே கிடைக்கின்றன. சதவீதம், எடை சதவீதம், கணிக்கப்பட்ட வெளியீடு மற்றும் இறுதி வெளியீடு அனைத்து புலங்களும் கிடைக்கின்றன. அதே வவுச்சரில் இணைப்புக்கான விருப்பத்தையும் நாங்கள் வழங்கியுள்ளோம். இங்கிருந்து நீங்கள் எந்த ஒரு பணமோ அல்லது ஆவணமோ இணைக்கலாம். அதே வவுச்சரில் கட்டமைப்பு விருப்பத்தையும் நாங்கள் வழங்கியுள்ளோம். கட்டமைப்பின் மூலம் எங்கள் மற்ற வவுச்சர்களில் உள்ள அனைத்து விருப்பங்களையும் மற்றும் தரவுகளையும் நீங்கள் அணுகலாம். உதாரணத்திற்கு பொதுவான எண்கள், அமைப்பு எண்கள், அறிவிப்புகளை அனுப்புதல் மற்றும் அனுமதி மேலாண்மை. அதனால் எல்லா கருவிகளும் இங்கே கிடைக்கின்றன. அடுத்த விருப்பம் கேஷு ப்ரொடக்ஷன் பாய்லிங் ஆகும். இதில் நீங்கள் பயனரை பார்க்கலாம். நீங்கள் எண்ணை தேர்வு செய்ய வேண்டும். பார்த்தி, மூல நாடு ஆகியவையும் கிடைக்கின்றன. ஏற்றுமதி அளவு, வெளியீட்டு அளவு மற்றும் திறந்த மூலத்தை தேர்ந்தெடுத்து பிறகு அளவு. சரி, அதனால் நாம் எல்லா விவரங்களையும் உள்ளிட வேண்டும். இணைப்பு விருப்பத்துடன் தொடர்புடைய கோப்புகளை நீங்கள் பதிவேற்றலாம். இப்போது வெட்டும் செயல்முறை. வெட்டும் செயல்முறையில் இங்கே நீங்கள் பயனர் ஏற்றுமதி எண்ணை பார்க்கலாம். மேலும் இங்கே தேவையான அனைத்து புலங்களும் கிடைக்கின்றன. இது நீங்கள் முந்திரி உற்பத்தி அல்லது தயாரிப்பு தொழிலில் இயங்கினால் பயனுள்ளதாக இருக்கும். முந்திரி செயல்முறையில் சேர்க்கப்பட்ட அனைத்து விருப்பங்களும் அங்கே கிடைக்கின்றன. நீங்கள் பார்க்கலாம். தொழிலாளர்கள், சிறுவர்கள், பெண்கள் நீங்கள் பராமரிக்கலாம். முழு, பிளவு, வெட்டப்படாதது, நிராகரிக்கப்படாது எல்லாவற்றும் மற்றும் தானாக செயல்படும் செயல்முறை. இப்போது முந்திரி உற்பத்தி ஈரப்பதம். இங்கே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் தேர்வு செய்ய வேண்டிய லாட் எண் கட்டாயம் தேவை மற்றும் கிடைக்கும் பிளவு, முழு, குறைவு, உள்ளீடு, வெளியீடு மற்றும் குறைவு சதவீதம் போன்ற அனைத்து விவரங்களையும் நீங்கள் குறிப்பிட வேண்டும். இப்போது தோல் உரிக்கும் செயல்முறை. தோல் உரிக்கும் செயல்முறைக்கு மீண்டும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் உள்ளிட வேண்டிய லாட் எண் மற்றும் முழு மற்றும் பிளவு செயல்முறை அனைத்து விவரங்களையும் நீங்கள் உள்ளிட வேண்டும். இப்போது கடைசி செயல்முறை முந்திரி உற்பத்தி நானோ தரப்படுத்தல். இங்கே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் லாட் எண்ணையும் முழு உள்ளீட்டையும் பிணையம் தேர்வு செய்ய வேண்டும். ஊரா, தோல் மற்றும் இழப்பு போன்ற அனைத்து விவரங்களையும் நீங்கள் உள்ளிட வேண்டும். இந்த வவுச்சரின் இணைப்புக்கான அதே விருப்பமும் உள்ளது. எல்லா செயல்முறைகளின் அறிக்கைகளையும் பார்க்க விரும்பினாலும் நீங்கள் ஆல்க்கு சென்று தேடலின் கேஷு என்று தேடலாம். அப்படி செய்தால் எல்லா அறிக்கைகளும் இங்கே கிடைக்கின்றன என்பதை நீங்கள் பார்க்கலாம். முந்திரி உற்பத்தி திட்டமிடல் பதிவேடு, வெட்டும் பதிவேடு மற்றும் இதர அறிக்கைகள். அதனால்
எல்லா வகுத்தர்களும் பட்டியலிடப்பட்டுள்ளன. இதுவே முந்திரி பருப்பு உற்பத்தி போன்ற தொழிலில் இருக்கும் ஒரு நிறுவனம் எல்லா விஷயங்களையும் எல்லா செயல்முறைகளையும் தனையின்றி நிர்வகிக்க முடியும் என்பதற்கான முறை. அதுவே உற்பத்தியை நீங்கள் நிர்வகிக்க முடியும் என்றவர்.